ஈரோடு யுனைடெடின் ஒரு நாள் முதல்வர் பாலாஜி அவர்களுக்கு இந்த காலத்தில் இருந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லணும், இல்லைனா வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எங்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுறத விட ஒரு ஏஐ உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இருந்தால் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. இதே வந்து ஏஐ இப்போ நான் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT முக்கால்வாசி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இதெல்லாம் போகிறதுலேயும் நானும் நிறைய பேசிக்கிறோம். இதே வந்து ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன்னால ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, லெக்ராண்ட் கம்பெனி பற்றி மேனேஜர் வந்திருக்காரு, அவர் ஒரு சொல்லிடுவாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஒயர் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்கி டேங்க்ஸு அண்ட் பைப்ஸு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா 7வது மாடியிலிருந்து தண்ணி விட்டாலும் உடையாதுன்னு கம்பெனி கேரண்டி கொடுத்துருக்காங்க. தண்ணியோடவே தண்ணி விட்டாலும் இந்த கம்பெனி 7வது மாடியிலிருந்து வந்தாலும் உடையாதுன்னு சொல்லிட்டு 10 இயர்ஸ் இது கேரண்டி கொடுத்துருக்காங்க கம்பெனிக்காரனே. இதில் ஒயிட் வந்து உடையும் கேரண்டி, இதில் வந்து எல்லோ பார்த்தீங்கன்னா உடையாதுங்கிற கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கர் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பைப்பு, சுவிட்சஸ்ஸு, ஒயர்ஸு எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் டூப்ளிகேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டிங்கன்னா, ஒரு 1 ஸ்கொயர் எம்எல் பார்த்தீங்கன்னா 23 கம்பி உள்ள வருங்க. ஆனால் அவன் போடுறத பார்த்தீங்கன்னா 18 கம்பி உள்ள போடுவான். நம்ம யாருமே போய் கம்பி எண்ணி பார்க்க முடியாது. எண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18 கேஜி அந்த பிவிசியோட ஒயர் வந்து அந்த அளவுக்கு போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 12 கேஜி தான் போட்டிருப்பான் இந்த பிவிசியோட ஒயர். இப்போ ஏசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கரண்ட் எடுத்துகிட்டு வரோம்னு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸுமே அந்த கம்பியோட இதை கம்மியாக கொடுத்தாங்கன்னா ஏசிக்கு வர லோடு வந்து ஏசியுமே ஃபால்ட் ஆகுது, ப்ளஸ் அந்த ஃபயர் ஆகுதுன்னு சொல்கிறா பார்த்தீங்களா. இதுதான் காரணம். நம்ம வந்து நினைப்போம், என்னடா நம்மளோட வந்து 23 ரூபா அவன் கம்மி, 50 ரூபா கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்படிலாம் போகாதீங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல டீலரு ஈரோட்டில் யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க. தயவுசெய்து வந்து அந்த மாதிரி போகாதீங்க. அதுக்காக வந்து என்னடியே எடுன்னு சொல்ல வேண்டாங்க. நல்ல டீலர் நல்லா பார்த்து போங்க. ஒரு வீடு கட்டும் போது தலைமுறைக்கு நம்ம ஒரே ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டும் போது நல்ல குவாலிட்டியாக வாங்கி போடுங்க எல்லாமே பொருள். இப்போ நான் வந்து 2000 வீடு கட்டினேன். என்னோட வீடு 11 வருஷமாக இன்னைக்கு வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி உள்ளே வரல. ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட உள்ள வரலைங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டர் மட்டும் கழட்டி மாட்டிருக்காங்க. எங்கள் வீட்டுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி வந்துருக்காரு. ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ லெக்ராண்ட் வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் 6 மாடலர் செக்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். A, B, C மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட், எக்கனாமிக் செக்மெண்ட் அண்ட் தென் ப்ரீமியம் செக்மெண்ட். இது போக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரீமியம் செக்மெண்ட் சொல்லிட்டு ஐஓசி செக்மெண்ட் வரைக்கும் இது உங்ககிட்ட ரேஞ்சஸ் இருக்குது. எந்த ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாத ப்ராடக்ட்ங்கிறதுனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்டையர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா IP20 டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்கோம். இட் மீன்ஸ் பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் டச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. ப்ளஸ் என்டையர் எலக்ட்ரானிக் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இன்னைக்கு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்கிரேடட் வெர்ஷன் என்ன இருக்குது, எந்த ப்ராடக்ட் ப்ராப்ளம் மீன்ஸ் மொபைல் இருந்தால் கூட இது வந்து மேக்ஸிமம் அப்கிரேடட் என்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம சர்ச் பண்ணுறோம்.
அந்த மாதிரி எக்கனாமிக் செக்மெண்ட்ல கூட அப்கிரேடட் என்னென்ன வெர்ஷன்ஸ் மேக்ஸிமம் இருக்கு, நாளைக்கு ஃபியூச்சர்ல இதுல இருந்து நாங்கள் வேற ஏதாவது அப்கிரேட் பண்ற மாதிரி இந்த ப்ராடக்ட்டே பண்ண முடியுமா, அந்த மாதிரி எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான், ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ஒரு வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுறோம்.